முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு நீதிமன்ற தனி நீதிபதி சென்னையில் ஆய்வு நடத்தினார். அப்போது ஊடகங்களை அனுமதிக்காமல் போலீசார் அலைக்கழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1991-96 ஆண்டுகளில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. அப்போது நடந்த சோதனையில் 28 கிலோ தங்க நகைகள், 800 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 750 ஜோடி காலணிகள், 91 கை கடிகாரங்கள், 10,500 புடவைகள் என 66 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை அனைத்தும் சென்னை ரிசர்வ் வங்கியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு பெங்களூரு நீதிமன்றத்தில் தற்போது தனி நீதிபதி டி. குணா முன்னிலையில் நடந்து வருகிறது. சென்னை ரிசர்வ் வங்கியில் வைக்கப்பட்டுள்ள அசையும் சொத்துக்களை மறுமதிப்பீடு செய்து பெங்களூரு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கோரி திமுக தரப்பில் மனு செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி அசையும் சொத்துக்களை ஜனவரி 20ஆம் தேதி சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் திங்கட்கிழமையன்று பெங்களூரு சிறப்பு நீதிபதி மைக்கேல் ஜான் குன்ஹா, நீதிமன்ற அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட குழு காலை 11 மணி அளவில் சென்னை வந்தனர். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் அந்த சொத்துக்களை இக்குழுவினர் ஆய்வு நடத்தினர். அப்போது அப்பகுதியில் சாதாரண உடையில் இருந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் எந்த ஊடகத்தினரையும் அங்கு நிற்க விடாமல் விரட்டி அடித்தனர். அது மட்டுமின்றி துறைமுக பகுதி, தலைமைச் செயலகம் என்று அலைக்கழித்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக இக்குழுவினர் ஆய்வு நடத்திய போதும் போலீசார் ஊடகங்களை விரட்டுவதிலேயே கவனமாக இருந்தனர். தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் முன்னர் இவ்வழக்கு நடந்த இடத்தையும் இக்குழுவினர் பார்வையிட்டனர். நுழைவு வாயில் அருகில் கூட போலீசார் அனுமதிக்காமல் காவலுக்கு நின்றிருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் உள்ள சொத்து ஆவணங்கள் விரைவில் பெங்களூரு கொண்டு செல்லப்படும் என்று கூறப்படுகிறது.